சாப்டர் 8 12ஆம் வகுப்பு கணிதம் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்களில் பயிற்சி 8.4ல் 5வது கணக்கு. 5வது கணக்கில் பின்வரும் சார்புகளுக்கு gxy, gxx, gyy, gyx கண்டுபிடிக்கணும். முதல்ல இருக்கிற சப்டிவிஷன் 1 g = x e power y plus 3x² y. இதை நம்ம x பொறுத்து y பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். முதல்ல x பொறுத்து வகைப்படுத்துறோம். dou g by dou x. x பொறுத்து வகைப்படுத்தும் போது x தவிர மீதி இருக்கிறது கான்ஸ்டன்ட். அதனால் e power y அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். xோட வகையிடல் 1 ப்ளஸ் 3y அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். x² வகைப்படுத்தினோம்னா என்ன வரும்னா 2xன்னு வரும். இதை கொஞ்சம் சுருக்கணும்னா என்ன வரும்? e power y into 1 e power y plus 3 into 2 6 x into y xy. இதுதான் xோட பகுதி வகையிடல். அடுத்தது அதே போல் yயையும் பகுதி வகைப்படுத்த போகிறோம். அதாவது gயை yயை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அப்போ x கான்ஸ்டன்ட், yயை மட்டும்தான் வகைப்படுத்தணும். e power yயை வகைப்படுத்தினா e power y தான். ப்ளஸ் இங்கே இருக்கிறதுல 3x² கான்ஸ்டன்ட், ஒய்ங்கிறத வகைப்படுத்தினா 1ன்னு வரும். ஈக்குவல் டு x e power y ப்ளஸ் 3x² அப்படிங்கிறது dou g by dou y. அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது கணக்கில் கொடுத்தது போல் gxy. gxy அப்படின்னா என்னன்னா dou by dou x. முதல்ல இருக்கிற x வந்துடும். மீதி என்ன இருக்குது? gy இருக்குது. அதாவது dou by dou x of gyங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா x e power y ப்ளஸ் 3x²ன்னு இருக்குது. இதை நம்ம எதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். முதல்ல இருக்கிற உறுப்பை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது e power yங்கிறது கான்ஸ்டண்ட்டு, அதனால் அப்படியே இருக்கும். எக்ஸோட வகையிடல் என்ன வரும்னா 1ன்னு வரும். ப்ளஸ் 3 கான்ஸ்டண்ட்டு, x² வகையிடல் என்ன வரும் அப்படின்னா 2xன்னு வரும். அப்போ மொத்தத்தில் கடைசியாக நமக்கு கிடைக்கிறது e power y into 1 e power y ப்ளஸ் 3 into 2x 6x. இதுதான் gxyயோட மதிப்பு. அடுத்ததா gxx, அதாவது dou by dou x, dou by dou x. ஒரு x எடுத்துட்டோம், மிச்சம் gx இருக்கு. equal to dou by dou x. gx என்ன வந்திருக்கு? e power y plus 6xy. இதை வகைப்படுத்த போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து பகுதி வகையிடல். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய் இருக்கிற உறுப்பு தனியாக இருக்குது, அதனால் இது கான்ஸ்டண்ட்டு. இதை வகைப்படுத்தினோம்னா 0 ப்ளஸ் இதில் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதுனால 6yங்கிறது கான்ஸ்டண்ட்டு. எக்ஸுக்கு என்ன வரும்னா 1ன்னு வரும். கடைசியாக நமக்கு கிடைக்கிறது வெறும் 6y அப்படிங்கிறது தான் gxxோட மதிப்பு. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்? gyy அப்படின்னா dou by dou y into g of y. dou by dou y. gy என்ன வந்திருக்கு பாருங்க. gy இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, x e power y ப்ளஸ் 3x². அதை நம்ம என்ன செய்யணும்னா ஒய்யை பொறுத்து இதை வகைப்படுத்தணும். ஒய்யை பொறுத்து மொதல் உறுப்பை வகைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிறது e power yங்கிறத மட்டும்தான் வகைப்படுத்தணும். எக்ஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். e power yயை வகைப்படுத்தினோம்னா e power y தான். ப்ளஸ் இங்கே இருக்கிற உறுப்பு ஒய்யே இல்லாமல் இருக்குது, அதனால் இதை வகைப்படுத்தினா 0 வரும். அதனால் அதை எழுத வேண்டாம். gyy ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா x e power xன்னு கிடைக்கிது. கடைசியாக gyx
GYXனா டோ பை டோ ஒய் ஒய் எழுதியாச்சு. மீதி என்ன இருக்குது? GX இருக்குது. ஈக்குவல் டு டோ பை டோ ஒய் ஆஃப் இந்த GXோட மதிப்பு என்ன அப்படின்னா e பவர் ஒய் ப்ளஸ் 6xy. இதை என்ன செய்யணும்? ஒய்யை பொறுத்து பகுதி வகைப்படுத்தும் போது e பவர் ஒய்க்கு e பவர் ஒய் தான் வரும். ப்ளஸ் 6xyயில் 6xங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ஒய்யை பகுதி வகைப்படுத்தினா 1ன்னு வரும். ஈக்குவல் டு e பவர் ஒய் ப்ளஸ் 6x. இது GYXோட மதிப்பு. அடுத்தது 5ல் சப்டிவிஷன் 2. G என்ன கொடுத்துருக்காங்க? G ஈக்குவல் டு லாகு 5x ப்ளஸ் 3y. இதை நம்ம முதல்ல என்ன செய்யணும்? எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். GX எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது லாக் எக்ஸ்னால் 1/x, லாக் 5x ப்ளஸ் 3yனா 1/5x ப்ளஸ் 3yன்னு வரும். லாகுக்கு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இங்கே உள்ளார இருக்கிறத வகைப்படுத்தும் போது நமக்கு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதுனால இந்த 5xல் 5 × 1ன்னு வரும். அதை எழுத வேணாம், வெறும் 5 மட்டும்தான் வரும். ஒய் உறுப்புங்கிறது கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். அப்போ நமக்கு மொத்தத்தில் என்ன வருது? 5/5x ப்ளஸ் 3yன்னு வருது. இது GX டோ G பை டோ எக்ஸோட மதிப்பு. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தியாச்சு. அடுத்தது ஒய் GY. GY ஈக்குவல் டு அதுக்கு என்ன வரும் அப்படின்னா 1/5x ப்ளஸ் 3y வரும். ஆனால் இங்கே ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால இந்த இடம் எக்ஸ் உறுப்பு 0 ஆகிடும். 3yயில் 3 × 1ன்னு வரும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 3/5x ப்ளஸ் 3y. இதுதான் ஒய்யோட பகுதி வகையிடல். அடுத்தது GXX, அதாவது டோ பை டோ எக்ஸ், ஒரு எக்ஸை எழுதியாச்சு. மீதி இருக்கிறது GX இருக்குது. அதாவது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் GX மதிப்பு என்ன வருது? இதோ இருக்குது 5/5x ப்ளஸ் 3y. இதை நம்ம வகைப்படுத்தினா என்ன வரும் அப்படின்னா 5 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே தான் இருக்கும். மீதி என்ன இருக்குது? 1/5x ப்ளஸ் 3y. 1/xன்னா வகைப்படுத்தினா -1/x² வரும். -1/x² வரும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற உறுப்பு என்னன்னா 5x ப்ளஸ் 3y. 5x ப்ளஸ் 3y இதனுடைய ஸ்கொயர், இதனோட ஸ்கொயர் வரும். அப்புறம் இது உள்ளார இருக்கிறத வகைப்படுத்தும் போது எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. இது 0 ஆகிடும் ஒய் உறுப்பு. 5xை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ×5ன்னு வரும். இப்போ எடுத்து எழுதும்போது GXX ஈக்குவல் டு 5 × 5 25, அப்புறம் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -25/5x ப்ளஸ் 3y இதனுடைய ஸ்கொயர். அடுத்தது GYY. GYY அப்படின்னா டோ பை டோ ஒய் ஆஃப் GY ஈக்குவல் டு டோ பை டோ ஒய் ஆஃப் GYங்கிறது என்ன கிடைக்குது? 3/5x ப்ளஸ் 3y. இதுலேயும் அதே போல் 3ங்கிறது கான்ஸ்டன்ட். மீதி இருக்கிற இந்த உள்ளார இருக்குல்ல, அதில் 1/xனா -1/x² வரும். இங்கே 1/5x ப்ளஸ் 3y இருக்கிறதுனால -1/5x ப்ளஸ் 3yயோட ஸ்கொயர். இதனுடைய வகை முடிஞ்சிருச்சு. அடுத்தது கீழே இருக்கிற இந்த உறுப்பை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது இந்த உறுப்பு 0 ஆகிடும், எக்ஸ் உறுப்பு. ஒய் உறுப்பை வகைப்படுத்தும் போது 3 × 1 3ன்னு வரும். GYY ஈக்குவல் டு 3 × 3 9, ஒரு மைனஸ் இருக்குது, -9/5x ப்ளஸ் 3y அதனுடைய அடுக்கில் 2. இது GYY. மூணாவதா GXY. GXY அப்படின்னா
டோ பை டோ எக்ஸு ஆஃப் ஜிஒய் equal to டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஜிஒய் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜிஒய்ங்கிறது 3/5x ப்ளஸ் 3y. இதை வகைப்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கிறது முன்னாடியே சொன்னது போல் 3 கான்ஸ்டண்ட்டு, மீதி இருக்கிறது 1/ன்னு வரும். 1/xனா -1/x² வரும். இங்கே -1/x² பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல 5x ப்ளஸ் 3y இருக்குது, அதனுடைய ஸ்கொயர். அடுத்தது இங்கே உள்ளார இருக்கிறத எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய் உறுப்பு 0 ஆகிடும். எக்ஸ் உறுப்பு 5xக்கு என்ன வரும்னா 5 × 1 5, அதாவது 3 × 5 15, மைனஸ் இருக்கிறதுனால -15 வகுத்தல் 5x ப்ளஸ் 3y அதனுடைய ஸ்கொயர். இதுதான் என்னென்னா gxyயோட மதிப்பு. கடைசியாக கண்டுபிடிக்க வேண்டியது gyx. gyxங்கிறது என்னென்னா டோ பை டோ ஒய் மீதி இருக்கிற gx. டோ பை டோ ஒய் ஆஃப் gx மதிப்பு என்ன வந்தது, gx என்னென்னா 5/5x ப்ளஸ் 3y. இது இருக்குல்ல 5/5x ப்ளஸ் 3y, 5/5x ப்ளஸ் 3y அப்படிங்கிறது gxோட மதிப்பு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். 5 கான்ஸ்டண்ட்டு, மீதி இருக்கிறத 1/xனா -1/x². இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 5x ப்ளஸ் 3y இருக்குது. அதனால் x²ங்கிறதுக்கு பதிலாக 5x ப்ளஸ் 3yயோட ஸ்கொயர்னு எழுதிடுவோம். இதனுடைய வகையிடல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கீழே இருக்கிற உறுப்புக்கு இப்போ எதை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், ஒய்யை பொறுத்து. அதனால் இந்த உறுப்பு 0 ஆகிடும், எக்ஸ் உறுப்பு 0 ஆகிடும் கான்ஸ்டண்ட்டு. 3yக்கு என்ன வரும்னா 3ன்னு வரும். 3 × 1 3. இதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு லைன், 5 × 3 15, மைனஸ் இருக்கிறதுனால -15 பை 5x ப்ளஸ் 3yயோட அடுக்கில் 2. இது gyxோட மதிப்பு. சப்டிவிஷன் 2 ஓவர். ஓகே, சப்டிவிஷன் 3 5வது கணக்கில் g என்ன கொடுத்துருக்காங்க, x² 3xy -7y ப்ளஸ் cos 5x. இதை முதல்ல என்ன செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அப்போ gx = எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது x²க்கு 2x, 3xyயில் 3yங்கிறது கான்ஸ்டன்ட். எக்ஸை வகைப்படுத்தினோம்னா என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். மைனஸ் இது கான்ஸ்டன்ட் 7y, அதனால் 0 ஆகிடும். cos 5xக்கு -sin 5x, அப்புறம் 5xக்கு ஒரு 5 × 1, எக்ஸுக்கு பதிலாக 1 வரும்ல அது. இப்போ இதை சுருக்கணும்னா என்ன கிடைக்கும், 2x ப்ளஸ் 3y, இந்த மைனஸ் 5 முன்னாடி கொண்டு வந்துடும், 5 sin 5x. இது gx. அடுத்தது இதே gயை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது gy = ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது இதில் ஒய் உறுப்பே இல்லை, அதனால் 0 ப்ளஸ் இதில் 3xங்கிறது கான்ஸ்டண்ட்டு, ஒய்யை வகைப்படுத்தினோம்னா 1ன்னு வந்துடும். -7 ஒய்யை வகைப்படுத்தினா 1 வந்துடும். ப்ளஸ் அதில் cos 5x எக்ஸ் உறுப்புங்கிறதுனால கான்ஸ்டண்ட்டு 0 ஆகிடும். அப்போ gy அப்படிங்கிறது என்ன வருது, 3x -7. அடுத்ததாக gxx. gxxனா என்னன்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் gx. டோ பை டோ எக்ஸ் ஆஃப் gxங்கிறது என்ன, இதோ இருக்குது 2x ப்ளஸ் 3y மைனஸ் 5 sin 5x.
இதுதான் வந்து ஜிஎக்ஸ்எக்ஸுங்கிறது. எக்ஸை பொறுத்து இதை வகைப்படுத்தும் போது 2 × 1 எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் இது எக்ஸ் உறுப்பே இல்லை 0 மைனஸ் 5 கான்ஸ்டண்ட்டு சைன் 5x காஸ் 5x வரும். அப்புறம் இந்த 5xக்கு ஒரு 5 × எக்ஸுக்கு பதிலாக 1. இதை திருப்பி எழுதினோம்னா என்ன கிடைக்கும்? 2 × 1 2 ப்ளஸ் கிடையாது, இந்த மைனஸ் 5 × 5 25 காஸ் 5x அப்படிங்கிறது ஜிஎக்ஸ்எக்ஸோட மதிப்பு. அதே போல் ஜிஒய்ஒய்னா டோ/டோ/y ஆஃப் ஜிஒய் ஈக்குவல் டு டோ/டோ/y ஆஃப் ஜிஒய் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வந்திருக்கு? 3x - 7. இதில் ஒரே லைனில் போட்டுடலாம். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது இதில் ஒய் உறுப்பே இல்லை, அதனால் இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ மொத்தத்தில் ஜிஒய்ஒய்யோட மதிப்பு என்னென்னா 0ன்னு வந்துடும். அடுத்தது ஜிஎக்ஸ்ஒய், அதாவது டோ/டோஎக்ஸு இன்ட்டு ஜிஒய் ஈக்குவல் டு டோ/டோஎக்ஸு இன்ட்டு ஜிஒய். ஜிஒய்ங்கிறது என்ன? இதோ தான் எழுதியிருக்கோமே, இதே தான் இதுக்கும் வரும், -7. இப்போ இதை வந்து எதை பொறுத்து வகைப்படுத்தணும்? எக்ஸை பொறுத்து. அதனால் எக்ஸ் இருக்கிற உறுப்பை மட்டும்தான் வகைப்படுத்தணும். மீதி இருக்கிற இந்த 7ங்கிறது 0 ஆகிடும், அதை விட்டுடலாம். 3xக்கு 3, எக்ஸுக்கு பதிலாக 1 வரும். அதனால் 3 × 1 3 அப்படிங்கிறது தான் ஜிஎக்ஸ்ஒய்யோட மதிப்பு. கடைசியாக ஜிஒய்எக்ஸ் டோ/டோஒய் இன்ட்டு ஜிஎக்ஸு டோ/டோஒய் ஆஃப் ஜிஎக்ஸோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா 2x + 3y - 5 sin 5xன்னு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸ் உறுப்பு 0, அதனால் மொதல் உறுப்பு 0 ஆகிடும். 3 கான்ஸ்டண்ட்டு, ஒய்யை வகைப்படுத்தினா 1 -5 sin 5x அப்படிங்கிறது நம்ம ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால sin 5x அப்படிங்கிறது எக்ஸ் உறுப்பு, அதனால் அது 0 ஆகிடும். அதனால் நமக்கு கிடைக்கிற மதிப்பு என்ன அப்படின்னா வெறும் 3 மட்டும்தான் வரும். இதுதான் சப்டிவிஷன் 3. அவ்வளோதான். ஓகே.